Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா Stranger Things சீசன் 2க்கான மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஸ்டில் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. யாரெல்லாம் பார்க்கலையோ வந்துட்டு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டோட நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் கடன் வாங்கியாச்சும் நீங்க வந்துட்டு பாத்துருங்க. ஓகேவா? டைம் கிடைச்சா நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த வருஷம் 2025ல வந்துட்டு சீசன் 5 லாஸ்ட் சீசன் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான வந்துட்டு நம்ம டீசர் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணோட கிளிப்ஸோட ரியாக்ஷன்லாம் வந்துட்டு நான் பண்ணிருப்பேன். ஸோ அது லிங்க்ல ஒன்று சேர்த்து நான் கீழே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1க்கான ரிவ்யூ வந்துட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி போட்டப்ப நினைக்கிறேன். அப்படி அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கான லிங்க் ஒன்று நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம டைம் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு சீசன் 2க்கான ரிவ்யூ பார்த்துருமா? ஸோ இந்த சீசன்ல வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்கோர்ஸ் வந்துட்டு வில்லு வந்துட்டாரு. ஸோ வில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் வந்துட்டு சில விஷயம்லாம் விட்டுட்டேன். நான் முடிஞ்சா இந்த ஃபர்ஸ்ட் சீசனோட ரிவ்யூல வந்துட்டு சில விஷயம் விட்டுட்டேன். ஸோ இதுல வந்துட்டு நான் சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் என்ன விட்டுட்டேன்னா மியூசிக் பத்தி சொல்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாக்டா எனக்கு தெரியல, விட்டுட்டேன். மியூசிக்கா, அந்த தீம் மியூசிக்கா இருக்கட்டும், லைக் அந்த தீம் மியூசிக்கே ஒரு மாதிரி சைஃபைக்கும் யூஸ் ஆகும், அந்த ஒரு மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லருக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரிக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? லைக் வந்து ஆல் ஜான்ரா லைக் வந்து ஒன் மியூசிக்ல இருக்கு. அந்த தீம் மியூசிக், இந்த ஓப்பனிங் தீம் மியூசிக் வரும்ல, அந்த டைட்டில் ரோல்ஸ் தான் வரும். உங்களுக்கு தெரியும்ல, கேட்டிருப்பீங்களா? நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கும். இந்த சீரீஸ் ஃபுல்லா இருக்கிற மியூசிக். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்துட்டு எலிவேட் பண்ணி விடுது. சரிங்க? ஸோ நம்மளுக்கு ஒன்று என்ன சொல்றது, அட்ராக்ட் பண்ணுது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. சரிங்க? என்னதான் டிராமா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், லைக் வந்து இது வந்து ஃபுல்லா டிராமாவா போகும். லைக் வந்துட்டு ரொம்ப எமோஷனலே டிராமானாலே என்னது எமோஷனல் தானே. ஸோ எமோஷனல் பேஸாவே போவோமா? ஸோ வந்துட்டு அந்த மியூசிக் அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப சூப்பரா வந்துட்டு அந்த மியூசிக் வந்துட்டு ஒவ்வொரு சீனும் வந்துட்டு எலிவேட் பண்ணி கொடுக்கும்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ நல்லா இருந்துச்சு, அதை சொல்ல விட்டுட்டேன். அது மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீசன்லயும் அதே கேரக்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகுதாங்க. என்ன வந்துட்டு பில் வந்துட்டு இந்த சீசன் 2ல தான் ஃபுல்லாவே வராரு. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு சீசன் 1ல வந்துட்டு வில்ல தேடிட்டு தான் வந்துட்டு ஒரு மிஷின், லைக் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இப்போ ரீசெண்டா மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்தல. ஸோ எனக்கு அந்த படமும் இந்த சீரீஸை அந்த படம் பார்த்தனால அதே தாட் இருக்கா என்னன்னு தெரியல. லைக் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா பார்க்கும்போது ஒரு மாதிரி மிஷன் இம்பாசிபிள் மாதிரியே இருந்துச்சுங்க. லைக் வந்து மிஷன் இம்பாசிபிளே டிராமாட்டிக்கா எடுத்தா எப்படி இருக்கும், ஆக்ஷன் இல்லாம, அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலே பார்க்க போனா. பிகாஸ் வந்து மிஷன் என்னன்னா, மிஷன் இம்பாசிபிள் வில்லு வந்துட்டு அந்த அப்சைட் டவுன்ல மாட்டிக்கிட்டான். ஸோ அவனை காப்பாற்று தான் மிஷின் ஃபர்ஸ்ட் சீசன்ல. சரிங்களா? ஸோ அவன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு ஒரு 4-5 குரூப்ஸ் கதை வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்த தேடிதான். சரிங்களா? ஒரு விஷயத்த அந்த எல்லா கனெக்ஷனும் வந்துட்டு லைக் வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வந்துட்டு ஹைப்பர் லிங்காக தான் இருக்கும். லைக் வந்து 4-5 கதை ஓடும். ஸோ சீசன் 2லயும் அப்படிதான். சரிங்களா? ஸோ சீசன் 3 இப்போ தான் பார்த்துருக்கேன். அது ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பா கூட சீக்கிரம் வரும். சரிங்களா? ஸோ இந்த சீசன்ல வந்துட்டு சீசன் 2ல வந்துட்டு டோட்டலா வந்துட்டு 9 எபிசோட்ஸ் இருக்கு, 9 சாப்டர்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சீசன் 1ல 8 எபிசோடு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு 1 hour. சரிங்களா? ஸோ நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தா கூட வந்துட்டு இந்த சீசன் 2 9 எபிசோட் ஃபார் 9 hours. சரிங்களா? ஸோ இதை பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு 3 days பிடிச்சிச்சு. ஸோ சேம் ஆஸ் சீசன் 1 பார்த்து முடிக்கிறதுக்கும். சரிங்களா? ஸோ 9 சீசன் ஹேதே எனக்கு பிடிக்கலன்னு வந்துட்டு நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த சீசன்ல வந்துட்டு புது கேரக்டர்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வந்துட்டு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வில்லே ஒரு புது கேரக்டர் தான் கண்டிப்பா சொல்லுவேன். அவன் உருவத்தை தான் வந்துட்டு ஃபுல்லா பார்த்துருக்கேன் இந்த சீரீஸ் ஃபுல்லா சொல்றேன். சரிங்களா? ஸோ புது கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு மேட் மேக்ஸ்னு ஒரு கேர்ளை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லைக் வந்து அந்த ஹாக்கின்ஸ் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு படிக்க வர ஒரு பொண்ணு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவனோட அண்ணன் ஸ்டெப் பிரதர் வந்துட்டு அவன் பேர் வந்து பில்லி. செம்மன்சமா இருக்கான். ஸ்டீஃபுக்கே டஃப் கொடுப்பான்னு பாத்துக்கோங்களேன். செம்மன்சமா இருப்பான். சரிங்களா? ஸோ எனக்கு என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்துட்டு, கேரக்டரோட சொல்றது அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்றேன், ஸ்டீஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பில்லி அது கூட சேர்ந்து வந்துட்டு நம்ம பாப். ஓகேவா? பாப் வந்துட்டு நம்ம யாரவன் வில்ல அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? பாப் கேரக்டர் தான் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மாதிரி காமெடி மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு எவ்வளவு பெரிய கேரக்டர்னு வந்துட்டு அந்த பாப் செத்ததுக்கு அப்புறம் தான் ரிவீலே பண்ணுவானுங்க. ஓகேவா? ரிவீலே பண்ணுவானுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ சொல்லிடுறேன். பாப் வந்துட்டு லைக் வந்துட்டு சிரிப்பு காமிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபேட் மேனா, ஒரு மாதிரி
காமெடிக்கே அவர் பேசுறதும் அவர் பண்றதும் எல்லாமே காமெடியாவே இருக்கும். ஒரு மாதிரி சில நேரத்துல கொஞ்சம் கடுப்பாகும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். பட் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட். சரிங்க, ஒவ்வொரு விஷயமும் அவரை பத்தி தெரியுது, அந்த சிஸ்டம் பத்திலாம் தெரியுது, எப்படி வந்துட்டு அந்த கோடை கிராக் பண்ணணும் எல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரியுது. சரிங்க, அவர் ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் கேரக்டர் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு கடைசி எபிசோட்ல சொல்லுவாங்க, அந்த ஹாக்கின்ஸ் அந்த ஸ்கூல் இருக்குல்ல, மிடில் ஸ்கூல்ல அது ஃபவுண்டரே இவருதான். ஓகேவா, இவ்வளவு பெரிய மனுஷன். ஓகேவா, பட் வந்துட்டு எவ்வளவு காமெடியா காமிச்சிருப்பாருங்க. அது அவர் செத்ததுக்கு அப்புறம், அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் கேரக்டர் வெயிட்டே தெரியுது. இப்போ வந்துட்டு எனக்கு அந்த லைனை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு, விச் இஸ் வந்துட்டு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அந்த மாதிரி அந்த லைனை வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மனசை பார்க்க வந்துட்டு ஃபேடா இன்னைக்கு வந்து அவர் பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஃபன்னியா இருப்பாரு. ஓகேவா, அப்புறம் அவங்க அம்மா கூட அம்மா கூட வந்துட்டு ஜாய்ஸ் கூட வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணதுக்கு தான் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகேவா, எப்போ பார்த்தாலும் ஃபன்னா இருப்பாரு, ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரோட டெத்து வந்துட்டு ஜாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய இழப்பு மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஏன்னா வந்து மனசு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப இருப்பார் இருந்தார் இந்த சீசன் முழுக்கா. ஓகேவா, அதே நேரத்துல வில்லுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், மோட்டிவேட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் ஃபிளேயர் கிட்ட மாட்டி விடுதான் பாப் தான். சரிங்களா, அவர் வந்துட்டு ஒரு ஸ்டாரி சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ எதிர்த்து நிக்கணும், எது இருந்தாலும் வந்துட்டு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதை வந்துட்டு வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நம்ம அவனுக்கு வந்துட்டு தான் அவன் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டு மைண்ட் ஃபிளேயர் வரப்போ எதிர்த்து நின்று இருக்கான் பைப்ல, இவன் என்ன நிக்கிறான் ஓட தேவையில்ல சொல்லிட்டு மைண்ட் ஃபிளேயர் வந்துட்டு அவனை பொசஸ் பண்ணிருச்சு. இந்த படத்துல வந்து எனக்கு என்னமோ வந்துட்டு ஒரு ஹாரர் வைப் பிடிச்சிச்சு, பக்காவான ஹாரர், பியூரான ஹாரர் வைப். லைக் வந்து பொசஸ் பண்ணுது, பேய் பிடிக்குது, பேய் வந்துட்டு உள்ளுக்கு பூடுது. ஓகேவா, அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாரர் வைப் பிடிச்சிச்சிங்க. லாஸ்ட் எபிசோட்லாம் பாத்துறீங்கன்னா தெரிச்சிருப்பீங்க, நான் தெரிச்சிட்டேன் உண்மையிலே. அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் வைப் கொடுத்துச்சிங்க. அந்த சவுண்டா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அந்த சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அல்டிமேட்டா இருந்துச்சு. உண்மையிலேயே மறந்துட்டேன், இது என்னடா சைஃபையா, இது என்னடா இது ஏலியன் படமா, இதுனா பேய் படமா, அப்படி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு, உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு சொல்ல போனா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாரி அஃப்கோர்ஸ் இந்த சீசன்லயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஸ்டாரிஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, ஒரு கட்டம் ஒரு ஸ்டாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜாய்ஸும் ஹோப்பரும் ஒன்னா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம பசங்க, நம்ம லூக்கஸ், வில்ஜி, யாரவன், ஐயோ மறந்துட்டேன் அவனை, மைக்கு, சரி நம்ம டஸ்டின் அவன் வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணிக்கிறப்பான், செம்மையா இருக்கும். அந்த டெமோகார்கனா அது வரப்போ வந்துட்டு லைக் வந்து அந்த கேட் இருக்குல்ல, அந்த போர்ட்டல் க்ளோஸ் பண்ற ரைட். ஸோ போர்ட்டல் க்ளோஸ் பண்ணல, ஸோ அதை க்ளோஸ் பண்றதுக்கான வேலையை வந்துட்டு ஹோப்பரும் ஜாய்ஸும் வந்துட்டு போய்க்கிருப்பாங்க. நம்ம டஸ்டின் பைபிள் வந்துட்டு இங்க வந்துட்டு வந்துச்சுல டெமோகார்கனு, அதுல ஒரு குட்டி போட்டுருக்கு போல, அதுவும் அவன் டஸ்ட்பின்குள்ள. சரிங்களா, அவன் வீட்டுக்கு டஸ்ட்பின்குள்ள வந்து குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியை எடுத்து பையன் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு டாட்னு பேரை வேற வச்சிருப்பான். சரிங்களா, வளர அவனுங்களுக்கு தெரியுது, டே இது வந்துட்டு டாக் இல்லடா, இது வந்துட்டு அந்த டெமோகார்கனோட குட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு வில்லு வந்துட்டு அவங்க முட்டி விடுவான். ஸோ அதை பிடிக்கணும்னு சொல்லி அது தப்பிச்சு போயிடும். சரிங்களா, அது கை வளரும் கொஞ்சம் கொஞ்சமா, அந்த ஒரு நாள்லயே வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு சீக்கிரம். சரிங்களா, ஒன்ஸ் வந்துட்டு ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ளே வந்து ஃபீல் ஆகும், ஓகே இது வந்துட்டு டெமோடாக்ஸ்க்கு அதுக்கு பேரை வேற வச்சிருப்பானுங்க. சரிங்களா, அதெல்லாம் உண்மையிலே அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேக்ஸ் இருப்பல, அந்த பொண்ணு மேக்ஸ்ல இருப்பல, ஸோ இவனுங்களாம் வந்துட்டு ஃப்ரெண்ட் பிடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ அவளை வந்துட்டு அந்த குரூப்ல சேர்க்க ட்ரை பண்ணுவானுங்க. மைக்குக்கு பிடிக்காது, லைக் வந்துட்டு அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேங்ஸ்குள்ளே. சரிங்களா, ஸோ தெரியாதனமா அவளா வந்து மாட்டிக்கிட்டாலும் சொல்லணும். ஓகே, அந்த கேங்குள்ள ஆல்ரெடி அந்த கேங் வந்து நிறைய பிரச்சனையா இவனுங்களே வந்துட்டு ஒரு ஏஜென்ட் மாதிரி சால்வ் பண்ணிக்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகே, எனக்கு அந்த கேங்ஸ் எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். மைக்கு லைக் வந்து மைக்கிள் தான் வந்துட்டு ஹெட்னு நினைக்கிறேன். டஸ்டின் வந்துட்டு உண்மையில மூலகாரம், அது உண்மையில தெரியும். லூக்கஸ் வந்துட்டு கெஜெட்ஸ்ல ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும். ஸோ இந்த கேங் வந்துட்டு ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தைரியம் அந்த கேங்ஸ்க்கு. ஓகேவா, அந்த கேங்க்கு வந்துட்டு அவ்வளவு தைரியம். அவனுக்கு ஒரு பார்ட்டி சங்கம் மாதிரி ஒன்று வச்சிருப்பானுங்க. அந்த சங்கத்துல வந்து மேட் மேக்ஸ் சேர்க்கலாமா வேணாமா, அது ஒரு கான்ஃபிளிக்ட் போய்கிட்டு இருக்கும். நல்லா இருக்கும், நிறைய டயலாக்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சீரீஸ்லாம் வந்துட்டு டெமோகார்கனை வந்துட்டு கொஞ்சம்
காமிச்சாங்க, பட் வந்து அவளுக்கு கிளியரா தான் காமிக்கல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீழே மண்ணுக்குள்ள வந்துட்டு பாதை போற மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல மட்டும் ஹோப்பர் சாவற மாதிரி ஆயிட்டாரு. நான் நினைச்சேன் செத்துருவாரு போற ஹோப்பர். ஹோப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதுவும் வந்துட்டு நம்ம டேவிட் ஹாப்பர் நடிச்சல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ டே நம்ம ஹோப்பரை போட்டு தெளிக்கிறா அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். பட் வந்து காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டோர் அடைக்கிற வேலையை அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த படம் இந்த சீரீஸ் இந்த சீசன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓப்பனிங்ல வந்துட்டு நம்பர் 8ன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளை காட்டுறாங்க. சரிங்களா? அது பேர் களின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள், பிளாக் லேடியை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்க. ஓகே, யாரா இருக்க போது எனக்கும் டவுட். செகண்ட் எபிசோட் பார்த்தேன், அதை பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் அந்த லேடியே வரல. அந்த நம்பர் 8 வரல. அந்த கையில வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஹெல்க்கு வந்துட்டு அந்த நம்பர் 11 சொல்லிட்டு கையில இருக்கோமோ, அந்த பச்சை குத்தி வச்சிருப்பாங்களோ, அதுவும் அதே மாதிரி வந்துட்டு நம்பர் 8ன்னு சொல்லிட்டு அது இன்னொரு கேர்ள் இருப்பா. அதுங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்ததுங்க தான் சொல்லலாம். சரிங்களா? ஒரே லேப்ல இருந்ததுங்க தான் சின்ன வயசுல இருக்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்க. நானும் பார்க்குறேன். 5வது எபிசோட் பார்க்குறேன். 6வது எபிசோட்ல நான் வெறுத்துட்டேன். நான் தேடல அந்த கேரக்டரை. 7வது எபிசோட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ். எப்படின்னா வந்துட்டு நம்ம ஹெல் வந்துட்டு அவங்க அம்மா தேடி போறா. அம்மா தேடி போனா அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை தேடி போனா, அந்த நம்பர் 8 தேடி போனா. ஓகேவா? எப்படி பார்த்து தேடி போயிட்டா. தேடி போயிட்டு அந்த எபிசோட்டே லைக் வந்துட்டு வெளியூர்ல நடக்க லைக் வந்து சம்மந்தமே இல்லை இந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. தேவையில்லாத ஒரு எபிசோட். எனக்கு அந்த மாதிரி தான் லிட்டரலி எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. லைக் வந்து அவ கூட இன்டராக்ட் பண்றா, மறுபடியும் வந்து பிரிஞ்சு வரா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லு வரா. அப்ப ஏன்டி போனேன் அப்படிதான் கேட்கற மாதிரி ஒரு ஆர்வத்துல போயிட்டா போல எல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். அந்த நம்பர் 8 விட்டுட்டு போயிட்டா. ஓகேவா? லைக் சிஸ்டர் மாதிரி உரிமை கொண்டாடுறானுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஹெல்லுக்கு தெரிஞ்சிருச்சு மைக்கு வில்லு எல்லாம் வந்துட்டு ஆபத்துல இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஆகணும். லைக் லிட்டரலி அது வேற ஊர்ல, எனக்கு எந்த ஊருன்னு எக்ஸாக்டா தெரியல, வேற ஊர்ல வந்துட்டு டிராவல் பண்ணி வருவா. ஓகேவா? வந்துட்டு என்ன சொல்றது, லைக் வந்துட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வருவா. திரும்ப அது வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் வந்துட்டு அவன் அப்சைட் டவுன்ல மாட்டிக்கிட்டால மறுபடியும் வந்துருவான் அந்த வேர்ல்டுக்கு. ஓகேவா? இந்த வேர்ல்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் ஹாப்பர் கிட்ட மாட்டி ஹாப்பர் வந்துட்டு 1 இயர் கிட்ட 1 வருஷம் வந்துட்டு கஸ்டடியில வச்சிருப்பாரு. அவர் கஸ்டடியில. சரி, அவ ஒரு சைட் வந்துட்டு வெடுத்துருவா. லைக் வந்துட்டு அவர் வந்துட்டு 3 ரூல்ஸ் வர போட்டு வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நைட்ல வெளியாக கூடாது, பகல்ல வெளியாக கூடாது. ஓகேவா? அந்த சாப்பிடணும் ஃபர்ஸ்ட், அது இதுல ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ அந்த ரூல்ஸ் தான் மீறி உடச்சிட்டு போயிடுவா, வீட்டோட போயிடுவா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இந்த ஸ்டோரியில். நிறைய பிரான்ச்சஸ் சீசன் 1லயும் சரி, சீசன் 2லயும் சரி. லைக் வந்து இப்போ 9 எபிசோட் இருக்குல்ல, ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்துட்டு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் காட்சிகள் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்துட்டு அந்த ஒவ்வொரு எபிசோடும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இப்போ மைக்கு இவனுங்க என்ன யாரை தேடி போறானுங்க, ஒரு எபிசோட அதை பேஸ் பண்ணியிருக்கோம். மாற்றி மற்ற கட்சியும், பட் அதுதான் மெயின். அந்த மாதிரி இன்னொரு எபிசோட் வந்து ஹாப்பரும் ஜாயும் என்ன பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோட் வந்து நம்ம ஸ்டீஃபும் நம்ம நான்சியும் வந்துட்டு பிரேக்அப் பண்ணிடுவாங்க. அவ வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு பார்ட்டியில போய் குடிச்சிட்டு வளரிடுவா. இந்த மாதிரி உங்க லவ்வே இல்லை எனக்கு வந்து, பார்பரா அவ செத்து போயிட்டா, அவளுக்கு அந்த இது எனக்கு தெரிஞ்சு பார்பரா அந்த கேரக்டர் யாருன்னா வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. லைக் வந்து அதுக்கு ஒரு அவளுக்கு பெரிய எமோஷனல் கனெக்டே கொடுக்கலங்க எபிசோட் ஃபுல் சீசன் ஃபுல்லா. லைக் வந்து காமிக்கிறாங்க. லைக் வந்து அந்த எமோஷனல் வந்துட்டு நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. லிட்டரலி எனக்கு தோணல. பார்பரா செத்து போயிட்டா அந்த எமோஷனல் கனெக்டே இல்லை. நம்ம நான்சி தான் பிடிச்சி தொங்கி இருக்கா, பார்பரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நைட்ல வந்துட்டு நான்ச கசமுசா நடக்கும் போல ஸ்டீஃபுக்கும் நான்சிக்கும். பார்த்தா பிரேக்அப். நானே எதிர்பார்க்கல. அவ குடிச்சிட்டு வளரிட்டான். ஸ்டீஃப் வந்துட்டு ஒரு வெக்ஸ் ஆகி வெளியாயிட்டான். அந்த பார்ட்டி ஹால், அந்த ஒரு வீட்டில் பார்ட்டி இருந்துச்சு. நம்ம அண்ணன் ஜோனத்தன் அவர் வந்துட்டு நான்சியை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு பேச்சா போயிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க தான் 2 பேரும் டீம் அப் பண்ணி அவங்க தனியாக ஒரு ட்ராக்ல போய்க்கிருப்பாங்க. இந்த அப்சைட் டவுன் பத்தி தேடுறதுக்கு, அந்த லேபை பத்தி தேடுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே ஒன்னா ஒரு கேங் சேர்ந்துருவானுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஹாப்பரா இருக்கட்டும், இந்த பசங்களா இருக்கட்டும். அப்புறம் ஸ்டீஃப் வந்து தனியா வந்துருவாள். எனக்கு இந்த சீசன்ல போன சீசன்ல ஸ்டீஃப் திருந்திடுவான். ஸ்டீஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ரொம்ப அன்மெச்சூரா இருப்பான். ரைட்டா? லைக் வந்து எப்படி சொல்றது, இம்மெச்சூரா இருப்பான். இந்த பசங்க கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு ரொம்ப கெத்து கட்டிக்கிட்டு இருப்பான். ரைட்டா? இந்த அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் திருந்தி வந்துட்டு நம்ம நான்சி கூட சேர்ந்து வந்துருவான், திருந்திடுவான் லிட்டரலி. அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சீசன்ல சொல்லியிருப்பேன் அந்த ரிவ்யூல. ஸோ இந்த சீசன்ல வந்துட்டு அவன் வந்துட்டு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டஸ்டின் கூட சுத்திக்க இருப்பான், டஸ்டினுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த பசங்க கேங் லைக் வந்து பாத்துக்கிற மாதிரி இருப்பான். கடைசியில் வந்துட்டு பில்லிக்கும் ஸ்டீஃபுக்கும் சண்டை நடக்கும். ஓகேவா, அது வந்துட்டு நான் எதிர்பார்க்காததுதான். எதிர்பார்த்தேன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றது, ஸ்டீஃப் அடிப்பான்னு தெரியும், ஆனா அடி வாங்கி படுத்துருவான். ஓகேவா, மூஞ்சில வீங்கி போயிடும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஓகே, அவன் ஸ்டீவ் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் வந்துட்டு அந்த பசங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டீஃபோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ சீசன் 3 நான் பார்த்துருக்கேன். ஸோ முழுக்க அந்த பசங்க கூட தான் டிராவல் பண்ணிக்கிருக்கான். ஓகேவா, டஸ்டின் இப்போ தனி ட்ராக்ல போய்க்கிருக்கான். ஸோ டஸ்டின் உண்மையிலே செம்ம கேரக்டர். எல்லாமே அவங்க எப்படி சொல்றது, எதுவுமே போர் இதுன்னு இல்லை. அந்த நான் சொன்னேன் அந்த சிஸ்டரு, அந்த நம்பர் 8ஓட எபிசோட் சொன்னேன், எபிசோட் சாப்டர் நம்பர் 7 நினைக்கிறேன். ஓகேவா, முடிஞ்சா வந்துட்டு பாருங்க, கொஞ்சம் ஃபோர்வர்ட் பண்ணிருங்க அந்த கட்டதெல்லாம். அதெல்லாம் வந்துட்டு கதைக்கு தேவையில்லாத, எனக்கு தெரிஞ்சு கதைக்கு தேவையில்லாத ஒரு ட்ராக் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த ஹெல்ப் போய் அவங்க அம்மா தேடுறா, ஓகே மேக் சென்ஸ். நம்பர் 8 தேடுறா, சிஸ்டர் சொல்றா, அதெல்லாம் வந்து கதைக்கு அப்படியே கதையை விட்டு வெளியாக்குது, வேற கதைக்கு போகுது, வேற வேர்ல்டுக்கு போகுது. நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகாது. அந்த ஹக்கின்ஸோட அந்த வேர்ல்டு, அந்த டவுனோட வேர்ல்டுல நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ வந்து முடிஞ்சா வந்துட்டு அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. பாக்குறவங்க பாருங்க, டைம் தான் பாருங்க, இல்லை நீங்க ஸ்கிப் பண்ணுங்க. என்னால நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணாம தான் பார்க்கணும். அந்த கதை அப்படியே எனக்கு ஃப்ளோல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு நம்ம ஹெல்லு வந்துட்டு என்ட்ரி கொடுப்பா. அவள் தான் அந்த போர்ட்டல அந்த கேட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவா. அதான் வந்துட்டு எனக்கு அப்படியே காஞ்சனா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரெட் கலர் ஃபேஸ்ல வந்து லைட் அடிக்கிறாங்க, ரெட் கலரு. மூக்குல இருந்து ரத்தம் வருது, அதை சொல்ல மாட்டேன். அந்த மூக்குல ரத்தம் வருதுல்ல, அதை வந்துட்டு மன்மதன், நம்ம இங்க இந்தியன் சிறுவன் மன்மதன் ஆக முட்டுது. சரிங்களா, அதெல்லாம் வேற லெவலில் சாப்பிட ஒரு நியூ லுக்கு எனக்கு செம்மையா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹாரர் வைப் கொடுத்துச்சு உண்மையிலே. இந்த சீசன் ஃபுல்லா, இந்த சீசன் 2 ஃபுல்லா ஒரு ஹாரர் வைப் நல்லா இருந்துச்சு. சரிங்களா, தெரிஞ்ச அந்த வேர்ல்ட், அந்த அப்ஸ் அண்ட் வேர்ல்டோட கேட் எவ்வளவு பெருசுன்னு அவங்க அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நினைச்சேன் இந்த வெக்னான்னு சொல்லிட்டு அந்த மெயின் கேரக்டர் ஒன்று வரும்ல, நினைச்ச சீசன் 2ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அதோட அடியாரை வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இது பண்றாங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இந்த என்ன சொல்றது, இந்த டேரக்டர் இருக்கானுங்களே, இந்த ரைட்டர்ஸ், இந்த சீசன் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபுல் ரைட்டர்ஸ் டேரக்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இவங்க மார்வல் டிசி ஃபேன் நினைக்கிறேன். முக்கியமா மார்வல் ஃபேன் நினைக்கிறேன். ரொம்ப வந்துட்டு எனக்கு இந்த மார்வலோட ஃபிளேவர் வந்துட்டு நெடி அடிக்குது ஃபுல்லா எபிசோட்ல. ஏன்னா நிறைய மார்வல் கேரக்டரை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சீசனோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன். மார்வல் கேரக்டர் கலாய்க்கிறானுங்க, ரெஃபரன்ஸ் வருது. ஓகேவா, ஸோ சீசன் 3ல வந்துட்டு எபிசோட்ல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிசியோட ரெஃபரன்ஸ். ஓகேவா, கிரீன் லேண்டர் வராரு, ஒண்டர் வுமன் வராங்க, அது ஒரு சீன் இருக்கும். நான் வந்துட்டு சீசன் 3யோட ரிவ்யூல சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசன் 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹோஸ்ட்னு சொல்றாங்க. அந்த ஹோஸ்ட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. லைக் வந்து அது பொசஸ் பண்ணுது. லைக் வந்து அந்த மைண்ட் ஃபிளேவர் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்துட்டு பொசஸ் உள்ளுக்கு இருக்கு, உடம்புக்குள்ள இருக்கு. எப்ப தேவையோ அது வந்துட்டு பேசுமா, லைக் வந்து கண்ட்ரோல் பண்ணுமா, இது செய்யக்கூடாது கண்ட்ரோல் பண்ணுமா. ஓகேவா, லைக் வந்து இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்துட்டு அப்படியே மார்வல் இருந்து என்னது வெனம் படத்துல சுட்ட மாதிரி இருக்கு அந்த கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்டர்ஸ்லாம் வந்துட்டு மார்வல் இந்த காமிக் புக் ஃபேனு நினைக்கிறேங்க. எனக்கு எக்ஸாக்ட் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ மேபி அவனோட இன்டர்வியூ பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ரைட்டர்ஸ், இந்த யாரு டூஃபோ பிரதர்ஸா, இவனுக்கு வந்து ரூசோ பிரதர்ஸ் மாதிரி இருக்கானுங்க. இந்த மார்வல்ல ரூசோ பிரதர்ஸ் இருக்க மாட்டானுங்க. நம்ம என்கேம் இன்ஃபினிட்டி வார்லாம் வந்துட்டு டைரக்ட் பண்ணாங்க அந்த 2 பிரதர் டைரக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இல்ல சொந்தக்காரங்களோ இந்த காமிக் புக் ஃபேனு போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்துட்டு எனக்கு வெனம் படத்தை அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரெப்ளிகேட் பண்ணி ஹோஸ்ட் எனக்கு வந்து அதுவும் வந்து ஒரு பாராசைட் மாதிரி தானே. இதையும் வந்துட்டு ஒரு வைரஸ் மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த மைண்ட் ஃபிளேவர் இருக்குல்ல, அது வந்துட்டு பேய்னு சொல்லல, மான்ஸ்டர்னு சொல்ற ஒரு வைரஸ் மாதிரி. லைக் வந்து வில்ல வந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ணிக்குது, ஒரு ஹோஸ்டா எடுத்துக்கிச்சு. ஓகேவா, இந்த வேர்ல்டை கன்கவர் பண்ணதுக்காக. ஓகேவா, ஸோ அது வெனம் இதுல சுட்ட மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நேரம் இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நினைக்கிறேன் நம்ம ஜஸ்டின் பைபிள இந்த டெமோ டாக்கை வந்து வளர்த்துக்கு இருப்பான்ல டாட்னு சொல்லி, அது கடைசின்னு வந்து கீழே மண்ணுக்குள்ள அந்த டனலுக்குள்ள போவானுங்க. டாட் வந்துடும். ஓகேவா, டஸ்டின் என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு என்னன்னா என்ன தெரியுமா சொல்லிடுறேன் முதல்ல, டாட்னு சொல்லிடுவான். அதுவும் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிடும். லைக் வந்து அவன் வந்துட்டு சீசன் ஃபுல்லா வந்துட்டு டாட்டுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, ஒரு பாண்ட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த சீன்ல வந்துட்டு அந்த பாண்டை காமிச்சாங்க. இப்ப இன்னும் நல்ல வேலை எனக்கு தெரிஞ்சு தடவி கொஞ்சிடுவான்னு நினைச்சேன். ஓகேவா, பட் வந்துட்டு
டாட் கிட்ட பேசுவான். அந்த டாட் வந்து வளர்ந்துருச்சு, லைக் வந்து டாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஒன்னும் வளர்ந்தா வந்து மனசு மாதிரி நிற்கும். லைக் வந்து இது ஒரு டீனேஜர் வயசுல சிறு வயசுல இருக்குன்னு வச்சுக்கோமே, டாக்கா இருக்கு, டெமோ டாக்கா இருக்கு. ஸோ அந்த டாட் கிட்ட அவனோட அந்த டெமோ டாக்கு டாட் கிட்ட பேசுவான். இந்த மாதிரி சாரி, நான் உன்னை விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி எங்களை விட்டு பசிக்குதா, அந்த சாக்லேட் கொடுப்பான். அவன் எப்படி வந்துட்டு அந்த சின்னதா இருக்கும் போது சாக்லேட் கொடுத்தான் சாப்பிடுறதுக்கு, சாக்லேட் கொடுப்பான். சாக்லேட் கொடுத்து அவனை எதுவுமே செய்யாது, டஸ்டின் ஒன்றும் செய்யாது, அந்த கேங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. ஓகேவா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டே யாரா நீ அந்த மாதிரி டெமோடாக்ஸே நீ கண்ட்ரோல் பண்ணிட்டியா அப்படின்னு தோணுச்சு. டஸ்டின் வேற லெவல் அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. லைக் வந்து டெமோடாக்ஸ் அதுங்கெல்லாம் வந்துட்டு ஏலியன், லைக் வந்து மான்ஸ்டர்ஸ், வேற உலகத்துல இருக்குது. பட் அதுக்கும் ஒரு எமோஷனல் இருக்குன்னு காமிச்சானுங்க பாத்தீங்களா. டஸ்டின் அதை மிஞ்சிட்டான். டஸ்டின் வந்துட்டு பார்க்க போனா அதெல்லாம் கொண்டிருக்கணும், லைக் இல்லாட்டி வேற எதுக்கு தள்ளி விட்டுருக்கணும். டஸ்டின் வந்துட்டு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான், கொல்லக்கூடாது, டாட்டை கொல்லக்கூடாது, எனக்கும் அதுக்கும் பாண்ட் இருக்குன்னு சொல்லிடுவான். நான் பயந்துட்டேன், அந்த டெமோடாக்ஸ் வரும்போது வந்துட்டு டாட்னு சொல்லி மடியில வச்சு கொஞ்சம் தடுவிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு, தடுவுன்னா வந்துட்டு நாய்க்குட்டி மாதிரி தடுவுற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா. அப்புறம் வந்துட்டு சாப்பாடு அந்த சாக்லேட் கொடுத்தான், அந்த ஃபேவரட் சாக்லேட், அவனுக்கும் அந்த சாக்லேட் பிடிக்கும். சாக்லேட் கொடுத்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி விட்டான் டஸ்டின். உண்மையிலேயே அது டஸ்டின் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். உண்மையிலே சொல்ல போனா அது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. டே யாரா நீ அந்த மாதிரி தான் கேட்கணும்னு தோணுச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க வந்து பாருங்க. நான் வந்துட்டு போன்லயும் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு டிவி இஸ் பெட்டர் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க தியேட்டர்லாம் போய் பார்க்க முடியாது. சீரீஸை சொல்றேன், படம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 2 hours 2:30 இருக்கும், ரைட்டா? 2 hours 30 minutes இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுன்னு கொண்டு போவாங்க படம். ஓகேவா? இது ஒரு படமா வெளியிட்டிருந்தா நம்மளுக்கு சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிகாஸ் அவ்வளோ கதை போகுது, அவ்வளோ ஹைப், அவ்வளோ ஸ்டாரிஸ் வந்துட்டு லிங்கா இருக்கு. ஸோ ஒரு 6 to 7 ஸ்டாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஹாப்பர் ஜாய் ஒரு ஸ்டாரி, லூக்கஸ் மைக்கு டஸ்டின் ஒரு ஸ்டாரி, அப்புறம் பில்லியும் மேக்ஸ் அவளோட ஸ்டாரி, அதுக்கப்புறம் வந்து ஹெல்லோட ஸ்டாரி தனித்தனியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கீழே சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிறானுங்களே, ஸோ அது ஒரு ஸ்டாரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டாரி கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நம்ம நான்சியும் ஜானத்தனும் அதோட ஸ்டாரி, கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டாரி ஒரே மோட்டிவ் தான் வந்துட்டு நோக்கி போகுது. ஓகேவா? ஸோ ஒரு கதை வந்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணோம், அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும்னு போகும். ஒரு ஸ்டாரி வந்துட்டு வில்ல வந்து காப்பாற்றணும், அது வில்ல வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு போவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரே விஷயத்தை தான், எல்லா கதைக்கும் ஒரே பர்பஸ், சரிங்களா? என்னத்தான் ஸ்டார் மாதிரி 5 கிளைகள் இருந்தாலும் 5 பிரான்ச்சஸ் இருந்தாலும் பட் ஒண்ணுதான். ஸோ அது ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே சர்ஜரி இருக்காது. எனக்கு நான் எப்பவுமே திரும்ப சொல்லுவேன், அந்த சிஸ்டர் கேரக்டர் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, காளின்னு சொல்லிட்டு நம்பர் 8 Chapter 7 முடிஞ்சா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, ஸ்கிப் பண்ணி பாருங்க, சரிங்களா? அது இந்த கதைக்கான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கான கதைக்கான ரொம்ப ஒட்டவே இல்லை. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு லைக் வந்து ரொம்ப ஒட்டவே இல்லை. லைக் வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிடுச்சு. ஓகேவா? அவுட் ஆஃப் பாக்ஸ்க்கு போயிடுச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கதைக்குள்ள இல்லை, வேற கதை ஒன்று ஓடுது, அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அது மட்டும் தான், மற்றபடி வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் அவன் வந்துட்டு ஹெல் வந்துட்டு கதைக்கிட்டேருந்து வெளியாயிட்டு திரும்ப கதைக்குள்ள வந்துட்டான், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன், எந்த சீசன்ல தாண்டா வெக்னாவை காமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இப்போதான் சீசன் 3 பார்த்துருக்கேன். ஸோ சீசன் 3 பார்த்து முடிச்சோன்னே டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக டைம் ஒதுக்கி கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிவ்யூன்றது போடுவேன். ஸோ சீசன் 3க்கு ரிவ்யூ போடுவேன், சீசன் 4 ஃபுல்லாக பார்த்து ரிவ்யூ போடுவேன். அதுக்கப்புறம் சீசன் 5 கண்டிப்பாக ஆப்வியஸ்லி பார்த்து ரிவ்யூ போடுவேன். அப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபைனல் சீசன்ல ஃபுல்லாக முடிய போதில்ல, ஸோ இழுத்து மூட போறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கும் கடைசியாக ரிவ்யூன்னு போடுவோம், சரிங்களா? ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஏதோ நான் பிளான் பண்ணல, நான் ஜஸ்ட் வந்துட்டு சொல்லி வைக்கிறேன், சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் ஃபேன்ஸ் இருக்கீங்க, மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிக்கலன்னு. உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஓட்டுருங்க. இந்த 4 சீசன்ல உங்களுக்கு எந்த சீசன் உங்களுக்கு ஃபேவரட், எந்த எபிசோட் உங்க ஃபேவரட்னு சொல்லிட்டு, எந்த கேரக்டர் ஃபேவரட்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாமா, சரிங்களா? என்னோட ஃபேவரட் கண்டிப்பா கேட்டா விட்டு டஸ்டின் சொல்லுவேன், சரி? டஸ்டின் செம்ம இன்டெலிஜென்ட். அதுக்கப்புறம் மைக்கு கூட நான் சொல்லுவேன், எல்லு கண்டிப்பா சொல்லுவேன், ஓகே தான். பட் வந்து ஹாப்பர் செம்மையா இருப்பான், ஓகேவா? அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி நல்லா இருக்கும், ஹாப்பர் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பில்லி, ஸ்டீவ், ஓகேவா? ஸ்டீவ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. உண்மையிலே எனக்கு சொல்லுவேன் ஸ்டீவ் தாங்க. ஓகே, ஒரு ஆள் எடுத்துக்கிட்டா நான் ஸ்டீஃபா தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டீஃபோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகா டெவலப் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேவரட் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சரிங்களா? ஸோ
இந்த சீசன் 1 ரிவ்யூ வந்து கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன். சரியா, மறக்காம டைம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட எப்படி முடிச்சுக்கிறேன். சரி, அந்த பாய்.